ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனவின் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அரிசியும் பருப்பு அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஈஸியாக செய்யணும் அப்படின்னா எங்கள் எல்லாத்து மைண்ட்லேயும் வர்றது இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு தான். ஸோ அந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்பளம், தயிர் இந்த மாதிரி சின்ன சின்ன சைடிஷ் கூட வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட முக்கியமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அரிசியும் பருப்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த அரிசி பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி நான் ஒரு 2.5 டம்ளரை எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் நல்லா ஒட்டுக்காவே சேர்த்தி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊறினதுக்கப்புறமா நம்ம இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். ஸோ சீரகம் இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே 2-3 வரமிளகாயும் சேர்த்திட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் வெறும் பெரிய வெங்காயம் கூட இதுக்கு சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சின்ன வெங்காயம் போட்டது எல்லாமே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வேகணும். ஒரு 3-4 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கங்காட்டி கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு நிமிஷத்தில் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு அந்த அரிசியும் பருப்பையும் மட்டும் இது கூட சேர்த்திக்கலாம். அரிசியை சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலெல்லாம் அந்த அரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டு நம்ம இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இது கூட முக்கியமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. உங்களுக்கு தேங்காய் துருவல் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக அதை நறுக்கி கூட சேர்த்திக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அண்ட் டேஸ்டியான எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதையும் சேர்த்திட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கும் ஒரு 4-5 கத்திரிக்காயும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு அதெல்லாம் போகும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னா இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்திக்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்திட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடும்.
15 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. அது கூட கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு சாப்பாடும் வந்து விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சாப்பாடும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து பிரியாணி மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் ஊர் ஸ்பெஷல் பிரியாணி தான் வந்து இது. ஸோ இதை வந்து சூடாக அப்படியே வந்து இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், தயிர் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.